அரசியலை பொறுத்தவரை சம்பிரதாயங்கள் என்பவை வெறும் சடங்குகள் மட்டுமல்ல, அவை ஒரு தலைவரின் கொள்கை நிலைப்பாட்டையே மக்களிடம் நேரடியாக காட்டக்கூடியது. விஜய் போன்ற ஒரு பெரிய தலைவர் தமிழ் பற்றுதான் தனது அரசியலின் உயிர்நாடி என்று சொல்லும்போது, இதுபோன்ற நிர்வாக தவறுகள் அவரது பெயருக்கு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தலாம். பதவியில் இருப்பவர்கள் உணர்வுகளை விட வெறும் புரோட்டோகாலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு உதாரணம். மாநில அரசின் கடமை அது மட்டுமல்ல, ஆளுநரின் அதிகாரம் அல்லது மத்திய அரசின் விதிகள் என்று காரணம் சொன்னாலும் தமிழகத்தின் தனித்துவமான மரபை நிலைநாட்ட வேண்டிய கடமை மாநில அரசுக்கு உண்டு. இப்போது கூட்டணி கட்சிகளே அதிருப்தி தெரிவிக்கும் நிலை உருவாகி இருப்பது வரும் காலங்களில் நிர்வாக ரீதியான முடிவுகளில் விஜய் இன்னும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாகவே பார்க்க வேண்டியுள்ளது. தொடக்கத்திலேயே எழுந்திருக்கும் இந்த சலசலப்பு வரும் நாட்களில் ஆட்சியின் போக்கை மக்கள் இன்னும் கூர்மையாக கவனிக்கவும் வழி செய்துள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம்.